திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் ஜனவரி 17ஆம் தேதி மக்கள் மாளிகையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அங்கு வைக்கப்பட்டிருந்த திருக்குறள் புத்தகத்தில் இருந்து திருக்குறளை வாசித்து மகிழ்ந்தார். மக்கள் மாளிகை அதிகாரிகள் உடனிருந்தனர். தெய்வ புலவர் திருவள்ளுவர் தின விழா புதுச்சேரி அரசு சார்பில் ஜனவரி 16ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பே ராஜவேலு அவர்கள், அரசு கொறடா திரு பி வி ஆறுமுகம் என்கின்ற ஏகேடி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஏ கே சாய்ஜி சரவணகுமார் அவர்கள், திரு KSP என்கின்ற எஸ் ரமேஷ் அவர்கள், திரு ஆர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள், திரு யு லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் MG ராமச்சந்திரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள அன்னாரது உருவ சிலைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அவர்கள், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பி ராஜவேலு அவர்கள், அரசு கொறடா திரு பி வி ஆறுமுகம் என்கின்ற ஏகேடி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய்ஜி சரவணகுமார் அவர்கள், திரு லட்சுமிகாந்தன் அவர்கள், திரு பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் உடன் இருந்தனர். தோழர் ப ஜீவானந்தம் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் ஜனவரி 18ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சாரம் அவைத்திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அவர்கள், அரசு கொறடா திரு பி வி ஆறுமுகம் என்கின்ற ஏகேடி அவர்கள், அமைச்சர் திரு ஆர் ஜான்குமார் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு KSP என்கின்ற எஸ் ரமேஷ் அவர்கள், திரு ஆர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள், திரு யு லட்சுமிகாந்தன் அவர்கள், திரு ஏ கே சாய்ஜே சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.